ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ரொம்ப பிஸியாக ஆண்டவர் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை ரொம்ப பிஸியாக ஆண்டவர் வச்சுக்கணும். அது கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவர் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. சில நேரத்தில் நம்ம ரொம்ப வெறுமையாக இருப்போம், பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருப்போம், என்ன செய்யணும்னே தெரியாது, நமக்கு முன்னாடி பெரிய டார்கெட் நமக்கு இருக்காது. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னமோ நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமோ அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை இந்த சமுதாயத்தில் ரொம்ப பிஸியாக ஆண்டவர் வச்சிருக்கிறவர். அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இதற்காக கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்மளை ஆண்டவர் பிஸியாக வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிஸியாக வைக்கணும். எல்லாரும் எப்போ ரொம்ப சுகமாய் வாழ்வார்கள், எப்போ ஒரு மனுஷன் தவறுகளுக்கு எப்போ ஒரு மனுஷன் மீட்டுக்கொள்ளப்படுவான்னா, யார் ஒரு மனுஷன் ரொம்ப பிஸியான ஷெடியூலில் ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய பரிசுத்தத்தை ரொம்ப அதிகமாக காத்துக்கொள்ள முடியும். இந்த சும்மா இருக்கிறாங்க பாருங்களேன், சும்மா இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, மறைஞ்சு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப எதில் விழுவாங்க அப்படின்னு சொன்னால், பாவத்திலையும் விழுவாங்க, அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, மன அழுத்தத்துக்குள்ளே போவாங்க, அவர்களை குறித்து இன்ஃபீரியர் எல்லாம் வரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பிஸியாக மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த மனுஷனை பிசாசு எப்படியாவது அவனுக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்த்துட்டே இருப்பான். பாருங்க, சிலர் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டு சிலர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு அமைதியாக இருக்க மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிற்பாடு பாருங்க, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியா இல்லை அவங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையில் போய் காலையில் அதே மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் ரிட்டையர்ட் ஆனதற்கு பிற்பாடு எங்கேயும் போகாமல் வீட்டிலையே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு மனசு வரும். என்ன மனசு வரும் அப்படின்னா, நம்ம தண்டமாக உட்காந்துருக்குறோம், நம்ம பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்துருக்குறோம். உடனே அவங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல தோணும், பேச தோணும், திட்ட தோணும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, தூங்க தோணும், வெளியில் போக தோணாது, மொபைல் நோண்டுவாங்க, டிவியை பார்ப்பாங்க. அப்போது எல்லா அசுத்தத்திற்கும் உறைவிடம், எல்லா தீமைக்கும் உறைவிடம் எது அப்படின்னு சொன்னால், நம்ம சும்மா இருக்கிறது தான் எல்லா தீமைக்கும் உறைவிடமா இருக்குது. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மோசையை போல நான் மரணமடைய மட்டும், தாவீதை போல நான் மரணமடைய மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்ன பிஸி ஆக்குங்க ஆண்டவரே, பிஸி ஆக்குங்க ஆண்டவரே. இப்போ நீங்களே சொல்லலாம், இப்போ ஏற்கனவே எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, தலையில் எடுக்க முடியாத வேலையாக இருக்குது, நீங்கள் என்ன இப்படி ஜெபம் பண்ண சொல்கிறீங்க பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா இன்னும் கொஞ்சம் வேலையை தலை மேலே சுமத்துறதுக்கு பார்க்குறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் பிஸியாக இருக்கிறதுலையும் ஒரு ஞானம் இருக்குது. எதுக்கு பிஸியாக இருக்கிறீங்க? சிலர் பாருங்க, 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 9 மணி நேரம் செய்வாங்க. அப்படி ஒரு கிருபை சிலருக்கு. சிலர் பாருங்க, ஒரு 3 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு விஷயம். அப்போ நாள் முழுக்க நான் பிஸியா இருக்கிறேன், ஐயோ எனக்கு நேரமே இல்லை, எனக்கு வேலையே இல்லைன்னு இப்படி சொல்லிட்டு தெரிகிற கூட்டமா மாறக்கூடாது. நீங்க பிஸியா இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? நீங்க எதுல பிஸியா இருக்கிறீங்க? நீங்க பிஸியா இருக்கிறதுல ஏதாவது நன்மை இருக்கா? அதுல என்ன நீங்க பண்ணீங்க? அதுல என்ன நீங்க சம்பாரிச்சீங்க? அதுல என்ன, எத்தனை பேருக்கு நீங்க பிரயோஜனமா மாறுறீங்க? சோ நான் பிஸியா இருக்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி கவனமா இருக்கணும்னா, அது சரியான விதத்துல நான் அந்த மாதிரி பிஸியா இல்லை அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன சும்மா இருக்க விடாதீங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு ரொம்ப பிஸியான ஒரு ஆள் தான் தாவீது ஒன்றும் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. ஆனால் அவருடைய லைஃப்லயே சும்மா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு டைம் தான்.
ஒரு 15 நாள்னு வச்சுங்களேன், ஒரு 20 நாள்னு வச்சுங்களேன். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது தன்னுடைய படை ஆட்களை எல்லாம் அனுப்பிட்டு அவன் தன்னுடைய வீட்டில் இருந்துட்டான். சும்மா எந்த வேலையும் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டான். அந்த சும்மா இருந்ததனுடைய விளைவு அவனை எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. சும்மா இருந்தது விளைவு மொட்டை மாடிக்கு போயிடுச்சு. மொட்டை மாடிக்கு போன உடனே தேவையில்லாத பார்க்க வச்சுது. தேவையில்லாத பார்த்த உடனே அதை அனுபவிக்க தோணுச்சு. அனுபவிக்க தோணுன உடனே அதை கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு. அதை கல்யாணம் பண்ணலான்னு தோணுன உடனே அதுக்கு தடையா இருக்கிறவங்கள கொல்லலான்னு தோணுச்சு. அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் ரத்த பலிக்குள்ள ஆளாகி இப்படியே அவனுடைய வாழ்க்கையில இந்த சும்மா இருந்ததனுடைய விளைவு பாருங்க. அவனை ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியை ரொம்ப பிடிக்கும் உனக்கு, ஆட்டுக்குட்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு நீ கொன்னது சாதாரணமான ஒரு ஆளை இல்லை, என்னுடைய மடியில வளர்ந்த செல்லமான ஆட்டுக்குட்டியை நீ கொண்டிருக்க. அதனாலதான் ஆலயத்தை கட்டுவதற்கு கூட உன் கை ரத்தம் சிந்தி இருக்குப்பா. நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவன் தான் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஒரு 15 நாள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம சும்மா இருந்ததனுடைய விளைவு அவனை கொலகாரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டு இருக்குது. அப்போ நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். இந்த வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாருமே எப்ப பாவத்தை ஜெயிக்க முடியும் தெரியுமா? எப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும் தெரியுமா? யார் ஒருவர் ரொம்ப பிஸியா தன்னை வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். அதனால கர்த்தரே அதற்கான ஏதுக்களை கொண்டு வருவார், அதற்கான வழிகளை கொண்டு வருவார். நீங்க நீதிமொழிகள்ல குணசாலியான ஸ்திரீ, அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து பைபிள் சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்திரீயை குறித்து அவ சோம்பேறி அல்ல, அந்த ஸ்திரீ சும்மா இருக்கிறவர்கள் அல்ல. அந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவள் கப்பல்ல அவ கப்பலை போல் இருக்கிறாள், அவள் அதிகாலையிலே இருட்டோடே எழும்புகிறாள். இந்த மாதிரி அந்த நீதிமொழிகளுள்ள வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணா ஆண்டவர் எவ்வளவு பிஸியா இருக்கணும்னு சொல்றாருன்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தவறல்ல. ஆனா ஆண்டவரே, இன்றைக்கு என்னை எப்படியாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்னை பிஸி ஆக்குங்க. நான் என்ன ஆகணும்னா, நான் பிஸி ஆகணும். என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை, இல்லைன்னா நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை என்னை எப்படியாவது நீர் தட்டி எழுப்பி என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சவால்களை, எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேலையை நான் ரொம்ப துரிதமாய் செய்வதற்கு, மனசார செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாருன்னு கேளுங்க. ஆண்டவர் சகலத்தையும் ஜெயிக்கிறதற்குரிய கிருபையை கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன பிஸியாக்குங்க ஆண்டவரே சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா. சோம்பேறனுடைய கை ஆளுகை செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சுறுசுறுப்பனுடைய கையை ஆளுகை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று செய்யணும், நான் யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவரே, நீர் பிரியப்படுறது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும், என் குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று நான் செய்யணும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு சோம்பேறி தனங்கள் என்னை விட்டு மாறுவதாக. ஆண்டவரே, நொந்து போன இருதயங்கள் என்னை விட்டு மாறுவதாக. அந்த சோர்வின் ஆவி என்னை விட்டு முழுவதுமாக மாறுவதாக. ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் நீர் என்னை நிரப்பி, அப்பா நான் இந்த மாதிரி எனக்கு இருக்கிறது பிடிக்கல, இந்த மாதிரி நான் இருக்கிறத நான் விரும்பல, என்னை எப்படியாவது நீ பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என்ன பிஸி ஆக்கணும் ஆண்டவரே. நான் சும்மா இருந்துடக்கூடாது, நான் அமைதியா இருந்துடக்கூடாது. யுத்தத்திற்கு புறப்படுகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் இப்பொழுது என்ன அலங்கரிங்கப்பான்னு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்ப கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீ நல்லவர். முழு பலத்தோடு இயேசுவே
நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லு, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இப்ப கைகளை உயர்த்தி எப்படி நான் நன்றி உமக்கு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லு, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்வே. சொல்லு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்வேன். கைகளை மேல வைத்து இயேசுவே, இயேசுவே ஆமப்பா, முழு பலத்தோ திரும்ப திரும்ப இயேசுவே. ஹalleluya. நீ நல்லவர். ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராது. உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும், உங்க மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க கிருபையினால் அலங்கரிப்பு. அன்பரீசுராஜன் ஹalleluya. ஆவியான தேவன் அப்படியே மனசார ஆராதிச்சு அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவன் உகந்த தூய பலியாய் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என் அபிஷேகத்தால் ஆட்கொண்டு ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை இயேசுவே. நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் ஆராதிக்கும் போது ஒவ்வொருவரை அப்படியே நினைக்கட்டும் அப்பா. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை. ஹalleluya. ஆராதனை அன்பரீசுராஜ் ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. அன்பரீசுராஜனுக்கே அன்பரீசுராஜனுக்கே ஆவியா. ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? உமக்குகந்த தூய பலியாய் உமக்குகந்த தூய
பலியா ஒப்பு கொடுங்க. இந்த உடல் ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தா. ஆமாப்பா, என்ன ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை நடத்தும் அபிஷேகத்தால். இப்ப கைகளை வைத்து ஆராதனை சொல்லிக்கொண்டே நல்லவரப்பா சொல்ல சொல்ல அந்த மகிமை. நன்றி அப்பா இயேசுவே. ஆராதனை அன்பரீசுரா. ஹல்லேலூயா. தேவனு அன்பரீசுராஜனுக்கே அப்பா ஆவியான தேவனுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பிஸியாக்குங்க, என்னுடைய பிள்ளைய பிஸியாக்குங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய பொறுப்பிற்காக ஓடணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக ஓடணும். எல்லாரும் அப்படியே அவங்கவங்க அவங்களுடைய வேலையில் ரொம்ப அவைலபிளாக இருக்கணும். மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு டைம், இல்லைன்னா 6 மாதத்திற்கு ஒரு டைம் எல்லாரும் கூடி சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி நம்ம களி கூறலாம். அந்த மாதிரி களி கூறலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து டெய்லி இரவா சாய்ந்தமா அந்த மாதிரி ஒரு நாள் களி கூறலாம். ஆனால் நம்ம எப்படி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால், சும்மா மட்டும் இருந்துடவே கூடாது. வேதத்தில் மிகப்பெரிய தரிசனம் உள்ளவன் தான் யார் அப்படின்னா மோசே. பெரிய தரிசனம் உள்ளவன், பெரிய தரிசனம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டவன். அங்க அவங்களுடைய நாட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கற்று தேர்ந்தவன். ஆனா இப்ப என்னன்னா, மாமனார் வீட்டுக்கு போன உடனே ஆடு மேய்க்கிற வேலை. இந்த ஆடு மேய்க்கிற வேலை என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய வேலை எல்லாம் கிடையாது. அது காப்பாற்றக்கூடிய வேலை தான். கொண்டு போய் ஆடுகளை ஒரு இடத்துல புல் இருக்கிற இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படிதான் இருக்கணும். ஆடு பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இவங்க பாட்டுக்கு சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து. இப்போ சும்மா உட்கார்ந்து 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 கிட்டத்தட்ட 40 வருஷமா எந்த காரியத்தையும் செய்யாம இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. உன்னை ஒரு பெரிய காரியத்திற்காக அழைச்சிருக்கிறேன், நீ வான்னு சொல்லும் போது இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வரல, நீர் வேற யாரையாவது அனுப்பும், நான் திக்குவாயேன், நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னா அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சு போயிருச்சு. அந்த வாழ்க்கை அவனுக்கு செட் ஆயிருச்சு. அதுல அவன் அடாப்ட் ஆயிட்டான். அந்த சூழ்நிலைக்கு அதை அடாப்ட் ஆயிட்டான். நீங்களும் பாருங்க, ரொம்ப ஆக்டிவா ரொம்ப இதோட இருக்க வேண்டிய ஒரு ஆள் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு இடத்துல போய் இப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல நீங்க அப்படியே செட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தரிசனம் உங்களுக்குள்ள இருக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு லட்சியம் உங்களுக்குள்ள இருக்காது. எல்லாம் உங்களை விட்டு போய் அந்த இடத்திலிருந்து உங்களை எழும்ப பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு பிடிச்சிடும், அது உங்களுக்கு ஈஸியாயிரும், அதுதான் உங்க வாழ்க்கையா மாறிடும். அப்படியே நீங்க அதுல சேர்ந்துருவீங்க. அதற்கு மாறாக இன்றைக்கு யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எப்பவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிஸியா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தாவீத கத்தர் அப்படி பெரிய பொறுப்பை கத்தர் கொடுத்து அவனை கத்தர் பிஸியா கத்தர் மாற்றினார். அதே போல உங்களையும் என்னையும் கத்தர் அப்படி மாற்றுவாராக. பெரிய பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து
நம்மை ஓட பண்ணுவாராக, ஓட பண்ணுவாராக. ஹல்லேலூயா. எனக்கு டைமே இல்லை, இப்ப டைமே இல்லை. என்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, என்னை நம்பி நூற்றுக்கணக்கான பேர் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. என் பொறுப்பு பெரிய பொறுப்பு, என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறது பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் அமைதியா இருக்க முடியாது. எனக்கு ஒவ்வொரு டைமும் வேல்யூபிளான டைம். இந்த நேரம் எனக்கு முக்கியமான நேரம், இந்த நேரத்தில் நான் இப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு பெரிய உணர்வையும் ஒரு பெரிய அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. நிச்சயமா இந்த காரியம் நடக்கும். நீங்க சும்மா இருக்கிற நீங்க இனி கர்த்தருக்காக சிலம்பம் பண்ண ஆரம்பிப்பீர்கள், சிலம்பம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். அடுப்படியில கிடக்கிற கொஞ்சம் பேர கர்த்தர் பொன் சிறகுகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து கர்த்தர் அலங்கரித்து நிறைய பேருக்கு கர்த்தர் சாட்சிகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பொறுப்பை உங்கள் தலையின் மேல கர்த்தர் தருவாராக, தருவாராக. பெரிய பொறுப்பை கர்த்தர் தருவாராக. உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற சோர்வுகளை மாற்றி, பலவீனங்களை மாற்றி, ஆமேன், படுக்கையில கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி, இல்ல இனி இனி ரொம்ப பிஸியா ஓடக்கூடிய கிருபையை ஹல்லேலூயா கர்த்தர் தருகிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? என்ன பண்ணுங்க ஆண்டவரே? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரு வாலிப பையன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வருத்தம். ஒரு கணவனார் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளோ வருத்தம். ஒரு மனைவி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா, எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? சும்மா இருந்தா எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? ஆசீர்வதிக்கப்படாது. அது ஆண்டவர் விரும்பல. நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், என்னது இது பேச்சு? அப்ப சாப்பாட்டுக்கு நம்ம இந்த உலகத்தோட வாழ்ற வாழ்க்கைக்கு சும்மா என்ன ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு சும்மா சொல்லலாம் வேண்டாம். அது சும்மா, அது சரியான சத்தியம் கிடையாது, அது நல்ல சத்தியம் எல்லாம் கிடையாது. ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கலாம். நான் நடக்கும் போதும் துதிப்பேன், நான் அமரும் போதும் துதிப்பேன், நான் எழும்பும் போதும் துதிப்பேன். எப்பவும் துதி நம்முடைய வாயில இருக்கும். காலையில எழுமணுமா, 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துட்டோமா, பைபிள் வாசிச்சோமா, கொஞ்சம் ஊழியம் செஞ்சிட்டோமா, அடுத்து நமக்கு ஒரு கடமை இருக்குது, நமக்கு ஒரு வேலை இருக்குது. சிலரை பாருங்க, ஜெபம் பண்றதை நான் தப்பா சொல்லலை. உபவாசம், ஏதோ ஒரு 10 நாள் உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், உண்மையா ஜெபம் பண்றோம், இதெல்லாம் தவறல்ல. ஆனா சிலருக்கு வீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு, ரூமுக்குள்ள உட்கார்றதுக்கு அப்படி ஒரு சாக்கு. நான் சொல்றேன், இது பிசாசுனுடைய மிகப்பெரிய வஞ்சகம், மிகப்பெரிய வஞ்சகம். உங்களை வெளியே விடாம பிசாசு கட்டி போட்டிருக்கிறான், கட்டி போட்டிருக்கிறான். சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அப்படின்னா நான் பெரிய இடத்துல இருந்தேன், இப்ப எப்படி தாழ்ந்து நான் போறது, எப்படி இருக்க முடியுதுன்னே தெரியல அவங்களால. வீட்டுல 10 வருஷமா நான் வேலைக்கே போறதில்லை, ஆனா ஆண்டவர் என்ன நடத்துறாரு அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? 10 வருஷமா நான் வேலைக்கு போகல, ஆனா ஆண்டவர் என்ன நடத்துறாரு. எப்படி ஆண்டவர் உங்களை நடத்துறாரு? எப்படி உங்களை ஆண்டவர் நடத்துறாரு? நீங்க எப்படி ஆண்டவர் நடத்துறாரு? ஆண்டவர் எல்லாருக்குமே தான் சோறு போடுறாரு. திமிங்கலத்துக்கு சோறு போடுறாரு, சின்ன மீனுக்கு சோறு போடுறாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் சோறு போடுறாரு. ஆமென். திமிங்கலத்துக்கும் ஆண்டவர் தான் சோறு போடுறாரு, கடல்ல இருக்கிற மச்சத்துக்கும் ஆண்டவர் தான் சோறு போடுறாரு. ஆண்டவர் உணவை நமக்கு தந்துறாரு. ஆனா உங்க வாழ்க்கை, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டும் போதுமா? அது கொடுத்த உடனே கர்த்தர் அவ்வளவுதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா? இல்ல. அந்த 10 வருஷத்தை வீணடிச்சிட்டீங்க. அந்த 10 வருஷத்துல எத்தனை சாதனை, அந்த 10 இயர்ஸ்ல எத்தனை வேலை, எத்தனை சம்பாத்தியம், எத்தனை ஊழியம், எல்லாத்தையும் தொலைச்சு போட்டு
ஆண்டவர் என்ன உட்கார சொன்னாரு உட்கார சொன்னாரு உட்கார சொன்னாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது நான் என்ன ஆயிரணும் அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியா மாறிடணும். அதுவும் தேவையான பிஸியாய், கர்த்தர் நடத்துகிற பிஸியாய். ஹல்லேலூயா. உங்களை நிறைய பேர் தேடுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை வைப்பாராக. நீங்க நிறைய பேருக்கு அவைலபிளா இருக்கவே கூடாது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்றாங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவைலபிளா இருந்தா அது ரவுடின்னு அர்த்தம். எப்ப கூப்பிட்டாலும் அவைலபிளா இருக்கிறது யாரு சொல்லுங்க? சிலருக்கு எப்ப வாட்ஸ்அப்ல கூப்பிட்டாலும் அவைலபிள், சிலருக்கு எப்ப போன்ல கூப்பிட்டாலும் 24 hours அவைலபிள். ஆடா, இது எப்படி? அப்ப உங்களுக்குன்னு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நான் ஐ ஆம் ஃப்ரீ, எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். 24. நீங்க அப்படி சொல்றது சந்தோஷம் தான், அந்த மாதிரி இருக்கிறது சந்தோஷம் தான். ஆனா உங்களுக்கு என்ன, நீங்க அவைலபிள் இல்லைன்றது ஒரு நாள் வரணும். அந்த நாளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களை தேடுற ஒரு நாள் வரணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுற ஒரு நாள் வரணும். உங்களை பிடிக்கிறதுக்காக அவங்க சிரமப்படுற ஒரு நாள் வரணும். நீங்க ஃப்ரீயான ஆள் இல்லைன்னு தெரிகிற ஒரு நாள் வரணும். நீங்க ரொம்ப பிஸியானவங்கன்னு சொல்ற நாள் வரணும். அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ற ஒரு நாள் வரணும். அவருக்கு 100 பேருக்கு அவர் அதிகாரின்னு சொல்ற ஒரு நாள் வரணும். அந்த நாளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. நான் நம்புறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தனை கர்த்தர் அரசனா மாற்றுவார். ஆனால் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற ஒருத்தனை மனுஷங்களை பிடிக்கிறவராய் மாற்றுவார். ஆனால் ஓ ஹல்லேலூயா, கரங்களை தட்டி இப்போ என் மகன் மேல, என் மகன் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். மூத்த பிள்ளை மேல இறங்கட்டும், இளைய பிள்ளை மேல இறங்கட்டும். அவனை நீங்க பிஸி ஆக்கணும், அந்த பிள்ளைய பிஸி ஆக்கணும். தட்டி கொடுங்க, தட்டி கொடுங்க. அந்த முழங்கால் பலப்படட்டும், அந்த சிந்த பலப்படட்டும். ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் பலப்படட்டும். அந்த கால்கள் இப்போ எழும்பி நிக்கட்டும், எழும்பி நிக்கட்டும். ஒரு சேனையாய் நிக்கட்டும். சத்தமா ஆண்டவரே, இப்போ ஒரு பொறுப்பை கொடுங்கப்பா, ஒரு பதவியை கொடுங்கப்பா, ஒரு வேலையை கொடுங்கப்பா, ஒரு பிசினஸ் கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு அரசாங்கத்தை கொடுங்கப்பா. Thank you Jesus. Hallelujah. இது ஒரு நாள் நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அல்ல. ஆண்டவர் உங்களை போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? கேட்கல? இது எத்தனை பிரச்சனையை சரி பண்ணும் தெரியுமா? எத்தனை பிரச்சனையை சரி பண்ணும் தெரியுமா? சும்மா இருந்தா சண்டையை இழுத்து விடுவோம், சும்மா இருந்தா 4 பேருக்கு போன் பேச தோணும், சும்மா இருந்தா எதையாச்சும் ஒன்ன கோல் சொல்ல தோணும், சும்மா இருந்தா கூப்பிட்டே தான் இருப்பாங்க, எங்க வேணாலும் கூப்பிட்டே இருப்பாங்க. அது என்னது? அது ஆண்டவருடைய நடத்துதல் அல்ல. அது வேதத்தின்படி சரியா அல்ல, வேதத்தின்படி சரியா. நான் சொல்றேன், கடைசியில யார் உங்க கூட நிப்பா? கடைசியில யார் உங்க கூட நிப்பா? நீங்க ஓடி ஓடி உழைச்சவங்க எல்லாம் உங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கூப்பிட்ட உடனே போய் நின்னீங்களே, அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க 12 மணிக்கு கூப்பிட்ட உடனே போய் நின்னீங்களே, அவங்க வருவாங்கன்னு நினைச்சீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு மனுஷன் வந்து நிக்க மாட்டான். கர்த்தரை தவிர ஒரு பர்சன் வந்து நிக்க மாட்டான். நீ மற்றவங்களுக்காக போறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம போறதுல ஒரு வரைமுறை இருக்கணும், போறதுல ஒரு நடத்துதல் இருக்கணும், போறதுல ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்கிறது, எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் பெரிய அப்போஸ்தலர், எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமான நிருபத்தை எழுதினது யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஆண்டவர் சந்திக்கிறாரு. சவுலே சவுலே சவுலேன்னு சந்திச்சு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். உடனே அவர் கேட்கிறார், கர்த்தாவே நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, நான் என்ன செய்ய
சித்தமா இருக்கிறீர். உடனே ஆண்டவர் சொல்றார், நேர் தெரு என்கிற தெருவுக்கு போ, அங்க அனனியா என்கிற ஒருத்தனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அவன் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அனனியா வராரு. அனனியா வந்து ஜெபம் பண்ண உடனே குருடா இருந்த கண்ணு சரியாயிருக்கு. நீங்க அடுத்த வசனத்தை பாசிங்க. ஃபர்ஸ்ட் தொடங்கும் போதே என்ன தொடங்கும்னா, எங்க இருக்கிறார் அவர் அப்படின்னு கேட்டா, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அந்த ஊருக்கு போயிட்டாரா, ரட்சிக்கப்பட்டாச்சா, ஜெபம் பண்ணியாச்சா, அடுத்து உடனே அங்க அடுத்த 2 நாள்ல மேரல நின்னாச்சு, ஏசப்பா பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான். கொஞ்ச நாள் அங்க இருந்தோன்னா அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர், அவ்வளவுதான். ஊழியம் தொடர்ந்துருச்சு. அதனாலதான் வேதத்திலேயே அதிகமான நிருபத்தை எழுதின மனுஷனா ஆண்டவர் மாத்தினார். அதிக திருச்சபைகளை கட்டின அப்போஸ்தலனா மாத்தினார். அவ்வளவு பிஸியான மேன். உடனே அந்த சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, தூங்கிட்டே இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது, அமைதியா வாயை பார்த்து வேலையே கிடையாது. நான் யார் அப்படின்னு சொன்னா பிஸி மேன். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சுங்க. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா யார் வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க, யார் வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க கூப்பிட்டா வரமாட்டீங்கன்ற அளவிற்கு நீங்க அவைலபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருமே, சத்தமா சொல்லுங்க, இப்ப நீங்க நீங்களே டிசைட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாருமே உங்களை கூப்பிடுறதுக்கு பயப்படணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டைம் கேட்டு பேசணும். உங்களை டக்குன்னு அவங்க கூப்பிட கூடாது. பேசலாமா அப்படின்னு கேட்கணும். என்ன தலையாட்டுறீங்க? நிறைய பேருக்கு தலையை ஆட மாட்டேங்குது. ஹலோ, இது உங்களுக்கு எட்டாத உயரமா இருக்கா? இது உங்களுக்கு உள்ள புரியலையா? நான் எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுக்கு எழுதி வச்சு ஜெபம் பண்ணிருக்கிறேன். என்ன பிஸியாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். பிஸியாக்குங்க. எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் 21 நாள் உபவாச ஜெபம் ஆரம்பிச்சேன். அப்பல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பிஸியாக்குங்க. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டா அப்படின்னு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், நான் ஜெபிப்பதற்கு அதிகமாய் செய்கிறவர். யாருக்கு தெரியும், இந்த 100 நாள் ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்க தலை மேல வைப்பார். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு அரசாட்சியில கர்த்தர் உங்களை உட்காருவார். உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஷெட்யூல ஆண்டவர் தருவார். நீங்க ஓடுவீங்க, உங்க பிள்ளைங்க ஓடுவாங்க, பிஸியா ஓடுவாங்க. ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய் இன்றைக்கு வருத்தத்தோட, என் பிள்ளைய நினைச்சுதான் பாஸ்டர் நான் கவலைப்படுறேன், அவனை எப்படியாவது ஆண்டவர் ஓட பண்ணணும், எப்படியாவது அவன் பிஸி ஆகணும், அவன் சும்மா இருக்கான், எனக்கு கஷ்டமா இருக்குது, வேலையே இல்லாம இருக்கான், எப்ப யார் கூப்பிட்டாலும் போயிடுறான் அப்படின்னு அங்கலாய்க்கிற வருத்தத்தோட வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் தருகிறார். அந்த பிள்ளை பிஸி ஆகிறது மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. அந்த பிள்ளையை கர்த்தர் ஆக்டிவ் ஆக்குவாராக. அந்த பிள்ளையினுடைய தலையின் மேல ஒரு பொறுப்பு வைக்கப்படுவதாக. கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஏசப்பாவை பார்த்து, தகப்பனே முழு பலத்தோடு கிருபாண்டவரே கிருபப்பா நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு விசேஷமான பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு நல்ல தலைமைத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக.